ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 12. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜாங்ஜியாவோட அப்பா இவர் தான் உங்கள் பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் அவங்களும் சொல்கிறாங்க. உடனே டாக்டருக்கும் சொல்கிறாரு, ஜாங்ஜியா ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ஆல்ரெடி அவளை தெரியும். என் பையனும் ஜாங்ஜியாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஜாங்ஜியாவோட அப்பா, நீ எப்போ ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேட்குறப்ப, நம்ம ஜைக்கு காலில் அடிபட்டுருந்துச்சுல, அப்போ பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூரானோட அம்மா அவன் காலையிலேருந்து ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தான், இப்போ தான் வந்து உட்காந்தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, நீயும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ அவளை கூட்டிகிட்டு போய் உன்னோட ரூமை சுற்றி காட்டலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு 2 பேரும் போகிறாங்க. உள்ளே போனதும் நம்ம கூரான் நின்றுட்டான்னா, உனக்கு தான் தெரியுமில்ல, பாய்ஸோட ரூம் எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜாங்ஜியும் அந்த ஃபோட்டோ எடுத்து, ஃபோட்டோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே கூரான் கொஞ்சம் பெருமை பித்தனா, அது கேஷுவலாக இருந்தேன், எப்படி ஃபோட்டோ எடுத்தாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி ஷென்ஷிவான்யூ தானே ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ அவனைத்தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியோ உன்னோட கம்ப்யூட்டரில் கேம்ஸ் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம குருன்னு, என்ன நீ என்னை அசிங்கப்படுத்துறியா, பசங்க எப்போவுமே ட்ரெண்டிங்கான கேம்ஸ் எப்போவுமே வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கூரானுக்கு ஞாபகம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாருமே அவனுக்கு கொம்பு வச்சு எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருப்பான். உடனே அவன் கத்திட்டு போய், ஜாங்ஜியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவன் கண்ணை பற்றி பக்கத்தில் பார்ப்பான். உடனே 2 பேரும் ஒரு ரொமான்டிக் லுக் ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம கூரான், சர்ப்ரைஸ், இங்கே பார்த்தியா ஜி கார்ட், நீ கேட்ட கேமு, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் உன் கண்ணை பத்தன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, எனக்கு புரியுது, டே டைமில் இப்படியெல்லாம் ஓப்பனாக இருக்க முடியாதுல்ல, அவங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் தப்பாக புரிஞ்சுக்குவா. உடனே நம்ம கூரானும், நம்ம கூரானுக்கு கோவம் வந்துடுது. என்ன ஜாங்ஜியா, என்னை நீ இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்கியா, நீ முதல்ல எந்திரி, என் கம்ப்யூட்டரில் நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நீ என் கேமையும் விளாட வேணாம், நீ எந்திரின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. உடனே இவங்க இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா அப்பா நல்லாவே இருக்காங்க டாக்டருக்கு, நல்லா சாப்பிட்றாங்க, கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உடனே சொல்கிறாரு, சொல்லப்போனால் இந்த நியூ இயர் உங்களால் தான் நாங்கள் கொண்டாடிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டராக என்னோட கடமை அதுதானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கூரான் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜாங்ஜி அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க கத்துற சத்தம் கேட்குது. உடனே அவங்க அம்மா, சரி நான் போய் அவங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னடான்னா, ஸ்கூலில் மிஸ்டர் லென் வராரு, நம்ம செமஸ்டரோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் இருமிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஃப்ளூ பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் வார்ம் வெதராக இருந்தாலும் புது கிளாஸில் செட் ஆக கொஞ்சம் நாள் ஆகும்ல, எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கூரானோட அம்மாவும் அப்பாவும் கண்ணிலே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கூரான், நம்ம என்ன ரிடில்ஸாக விளாண்டுட்டு இருக்கோம், என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கத்துறான். சமீபத்தில் ஒரு ஃப்ளூ ஒன்று பரவிட்டு இருக்குல்ல, அதனால நானும் உங்கள் அப்பாவும் ஹூயாங்க்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அங்கே கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. குரான் கேட்குறான், எவ்வளோ நாள் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப 15 days அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கூரானும் அதை புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, இது நல்ல விஷயம் தானே, நீங்கள் டிவியில் வருவீங்களா, இன்டர்வியூலாம் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, கூரான் நம்மளை புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் சாப்பிட்ருக்கப்ப அவன் இரும்புறான், எனக்கு போதும் சாப்பாடு காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு உள்ளே போய் கம்ப்யூட்டரில் பார்க்குறான். இந்த ஃப்ளூ பற்றி தான் யோசிப்பான் போல். அவனும் சரி அவங்க போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்வெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. அப்போ இவன் போய் ஹீட் ரெசிஸ்டன்ட் 2 வைக்கிறான், அது அவங்களுக்கு நல்லா உதவியாக இருக்கும், அங்கே ரொம்ப குளிராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கிளாஸில் வாங்க கேட்குறான். அப்பவும் பேரண்ட்ஸ் 2 பேருமே இல்லையா, அப்போ உனக்கு போர் அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே கூரான்னு சொல்கிறான், எனக்கு அது பழகிருச்சு, அவங்க எப்பவுமே என் கூட இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம கூரான், கேம் விளையாட வரையாடா நைட்டுன்னு கேட்குறப்போ உடனே வாங்க சொல்கிறான். இல்லைடா மச்சான், பாட்டி கடையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கூரான் வீட்டில் இருக்காரு. நம்ம ஜாங்ஜியாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற ஜாங்ஜியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஜாங்ஜியாவும், நான் மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டாக ஆன்சர் போடுறப்ப நீ எப்படி தான் வரேன்னே தெரில, எல்லா டைமும் வந்து என்னை குழப்பி விட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற, சாப்பிட்டேன்னு கேட்குறப்போ அவன் பொய் சொல்கிறான். நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நல்லது தான், அமௌண்ட் ஏதாவது வேணும்னா ட்ராவில் வச்சுருப்பேன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உடனே அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்றாங்க. சரி நான் வைக்கிறேன்னு போகிறாங்க.
ஏன் நம்ம நம்ம கூரனுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணுறான், காலும் பண்ணுறான், ஆனா எடுக்கவே மாட்றான். அவன் சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன ஆன்லைன்லேயே கிடப்பான், கூப்பிட்டாலும் எடுத்துருவான், இப்போ என்ன எடுக்கவே மாட்றான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, யாருடா அப்படின்னு கேட்குறப்ப, கூரான் தான் பாட்டி, எடுக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ அவன் தனியாக இருக்கான்னு வேற சொன்னீல, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கும், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவனும் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க பாட்டின்னு சொல்கிறப்ப, இப்போ தான்டா தெரியுது உன் கூட ஏன் ஃப்ரெண்ட்ஸாக யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவன் ஜாங்ஜியை கூப்பிட்டு, நீ பக்கத்தில் தானே இருக்க, நீ போய் கூரானை பார்க்குறியா, அவன் ஃபோனே எடுக்க மாட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜாங்ஜியும் போய் ரொம்ப நேரமாக கதவு தட்டுறா, கூரான் கூரான்னு. ஆனால் அவன் ஏதோ தூங்கிட்டே எந்திரிச்சு வந்து கதவு திறந்துட்டு வந்து படுத்துக்கிட்டான். நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, அதுக்குள்ளே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்னவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போகிறா. போனதும் ஜாங்ஜியாக்கு ஃபோன் வருது. நம்ம வாங்க தான், எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, ஃபீவர்னு நினைக்கிறேன், நீ சீக்கிரம் வா, நான் அதுக்குள்ளே ஏதாவது டெம்பரேச்சர் குறையிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறா. கூரானோட கால் இழுத்து விட்டுட்டு நம்ம கூரானுக்கு பிளாங்கெட் போச்சு விட்டுட்ருக்கா. அவள் டவலில் தண்ணி நினச்சி மேலே ஒத்தனம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கா. சும்மாவே அவன் சினுங்குவான், இப்போ உடம்பு வேற சரியில்லையா, பார்க்கவே பரிதாபமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு எப்படி திடீர்னு ஃபீவர் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த டவல் அப்படியே அவன் தலையில் வைக்கிறா. நம்ம கூரானே கணத்து மேலே கை வச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்படியே அவள் கண்ணை சேர்ந்து தூங்கிடுறா. டக்குன்னு அவன் முழிச்சு பார்க்குறா. ஐயோ துண்டு காஞ்சிருச்சு போல, நம்ம எடுத்து மறுபடியும் வைக்கலான்ற மாதிரி எடுத்து பார்க்குறா. எடுத்துட்டு அவள் தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்தா கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல அவனுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அதை நினச்சி தீலியே வைக்கிறா. இன்னும் கொஞ்சம் குறையுமில்ல அப்படின்னு நினச்சிட்டு. ஜாங்ஜியாவுக்கு என்னடான்னா ஒரே கொட்டாயா வருது. அவனால் தூக்கமே தாங்க முடியல. சரின்னு அவள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கா. அப்படியே அவளும் அப்படியே தூங்கிடுறா. அப்போ நம்ம கூரானுக்கு தூக்கம் தெளியுது. சரின்னு தலை மேலே எடுத்து கை வைக்கிறான். அப்போ என்னடா அது துண்டு, நம்ம தலையில் யாரோ துண்டு வச்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவன் லைட்டாக எந்திரிக்க அப்புறம் பார்த்தா நம்ம ஜாங்ஜி என்னடான்னா அப்படியே தூங்கி விழுற மாதிரி போகிறாங்க. அப்போ நம்ம கூரான் பிடிச்சிட்றான். பிடிச்சது நம்ம ஜாங்ஜியை, நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. இப்போ பரவாயில்லையா ஃபீவர் அப்படின்னு கேட்குறப்போ உடனே நம்ம கூரானும் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜாங்ஜியா, அது சரி, நான் வந்து எவ்வளோ நேரமாக கதவை தட்டிட்டு இருந்தேன், நீ தான் வந்து திறந்த, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இந்த ஃபாங் வேற அப்போவே வரேன்னா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறா. அப்போன்னு பார்த்து கால் ஸ்லிப் ஆகி நம்ம கூரான் மேலே விழுந்துடுறான். அப்போன்னு பார்த்து ஒரு ரொமான்டிக் ஃபீல் வருது அவங்களுக்கு. நம்ம ஜாங்ஜியா தடாபுடான்னு எந்திரிச்சு கால் மறுத்துருச்சு, அதான் தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபாங் வர வரைக்கும் நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா வெளியில். ஃபாங் வரான். வந்ததும் நம்ம கூரானோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சூட் கேஸில் பேக் பண்ணி வச்சிடறான். இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் நம்ம ஜாங்ஜியா கேட்குறப்போ, என் பாட்டி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கூரானும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாட்டுக்கு ஏன் தேவையில்லாத சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வாங் சொல்கிறான். வரனதும் பாட்டி ஃப்ரைட் சிப்ஸ், ஸ்டீம்டு சீ பால்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெஜ் பர்கர், டம்ப்ளிங்ஸ் அப்படின்லாம் சொல்கிறப்பே நம்ம கூரான், இன்னும் ஏன் வெயிட் பண்ணுற, வா போகலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, சரியான சோத்துக்கு சத்தவனா இருப்பான் போல, பாரு ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னதும் வா போகலான்னு உடனே கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியா, உங்ககிட்ட ஸ்பேர் ரூம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே வாங்க சொல்கிறான், தரையில் படுத்து விடுறதை விட வேற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜாங்ஜியா, நீ இவன் மேலே இவ்வளோ அன்பாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறா. நம்ம கூரான் எங்கே போயிட்டான் அப்படின்னு ஜாங்ஜியா கேட்குறப்போ, வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாங்க சொல்கிறான். அப்போ அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. அம்மா நாங்கள் வர்றதுக்கு 2 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து யாராவது பேஷண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கூரானும் சரின்ட்டு வச்சிடுறான். உடனே நம்ம ஜாங்ஜியன் இப்படி திரும்பி நிற்கிறதே ஒரு கதையை சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்க்குற உனக்குனாச்சும் தெரியுதே, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே என்னை பற்றி புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கூரான்னு சொல்கிறான், எனக்கு அடிக்கடி தோணும், ஒருவேளை என்னை விட அவங்களுக்கு அவங்க பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போன இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படி தான். நான் எந்திரிக்கிறப்போ அவங்க இருக்கவே மாட்டாங்க. எனக்கு எப்போது சோகமாக இருந்தால் வீட்டோட மூலையில் போய் உக்காந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஜாங்ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கே தெரியாமல் நான் அவங்களோட கண்ணாமூச்சி விளையாண்டது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இப்போ வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விளையாட்டுல திரும்ப திரும்ப நான் மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஜாங்ஜியா சொல்றா. அப்ப நம்ம ஜாங்ஜியா சொல்றாங்க, அப்ப நான் தான் வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் பாக்குறான். ஏன்னா நான் தானே உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி வராங்க. உள்ள வந்து சாரிப்பா ரொம்ப லேட் ஆயிருச்சு, அப்படியே தூங்கிடாதீங்க, பாலை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்ற மாதிரி பாலை கொடுக்குறாங்க. வாங்ஃபாங்க கூரானும் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூரானுக்கு என்னடான்னா ஜாங்ஜியா மேல விழுந்த நினைப்பாவே இருக்கு. அவன் அதையே யோசிச்சுட்டு திரும்பி திரும்பி படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். வாங்ஃபாங் என்னடான்னா அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவன் முழிச்சு என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். நீ ஏதோ மார்க்கமா இருக்கியே, இன்னும் உடம்பு சரியில்லையே உனக்கு அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே இருடா மச்சான் கூச்சப்படாதரா, தொட்டு தாண்டா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தொட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ற, என்ன விட்றா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க என்னடான்னா நம்ம லூராங்கு தூங்கி எந்திரிச்சோ எந்திரிக்காம மெசேஜா வந்துட்டு இருக்கு. யாராவது இத்தனை மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா நம்ம கூரானும் வாங்பாக்கும் மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கூரான் சொல்றான், இவனோட கொரட்ட சொதம் தாங்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம வாங்பாங்கிட்டானா, டே இவனை பார்த்தாலே பயமா இருக்குடா, இவன் மூச்சு விட்றானான்னு மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தா தாண்டா தெரியுது ஒரு மார்க்கமா பண்றடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜை கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. வாங்ஃபாங் எனக்கு கோல்டு, மூக்கு அடைச்சிக்குச்சு, என்னால் ஒன்றுமே முடியல, என்னோட வாட்டர் பாட்டிலும் உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஜை வீட்டில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ராங்ராங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வீட்டுக்கு வெளியில வா அப்படின்ற மாதிரி. இவளும் பார்த்துட்டு வெளியில ஓடுறா. போய் பார்த்தா இவ சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கும் இவன் என்னை ஏமாத்திட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா டோரில் எல்லா திங்ஸும் மாட்டியிருக்கு. இவளுக்கு கோல்டு இல்லை, அதுக்கு தேவையான மெடிசின்ஸு, வாட்டர் பாட்டிலு எல்லாமே வாங்கி வச்சுருக்கான். உடனே இவ ஃபோன் பண்ணி சொல்கிறா, தேங்க்ஸ் லூராங் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னு கேட்குறப்போ, இல்லை நான் கூரானை போய் பார்க்கணும், அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறான். சரின்னு இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வருவானா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி லூராங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவன் என்னை பார்க்க வருவான் அப்படின்ற மாதிரி கூரான் சொல்கிறான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனால் தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பீத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வாங்பாங்க என்னடா சொல்கிற, கண்டிப்பாக வருவானா அப்படின்னு சொல்கிறப்ப போய் பாரு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் போய் கதவை திறந்தா தான் தெரியுது நம்ம லூராங் வந்துட்டான். எப்பட்றா மச்சான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். உடனே நம்ம கூரான் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல ஆராங் பேச மாட்டேனே தவிர ரொம்ப பாசக்காரன், என்னை பார்க்க வருவான்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே கூரான் சொல்கிறான், எனக்காக வாடா மச்சான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கான். நம்ம லூராங்க என்னடான்னா பிடிச்சி அவங்க ரூம்லேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க. என்னை விட்டாதான் நான் என் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி லூராங் பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம கூரான் ஆரம்பிச்சிட்டான், நான் 5 வயசு இருக்கும்போதுலேருந்தே என் கூட யாருமே படுத்ததில்ல, நீ என் கூட இருக்கிய அப்படின்ற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே நம்ம வாங்பாங்க அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சி பெட்ஷீட்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க முழிச்சு பார்த்துட்றாங்க. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு குளிரும்ல அதான் போத்தி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போத்தி விட்றதும் போத்தி விட்டு, உங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே அக்கறையே இல்லை, நீங்களாம் படிப்பில் தாண்டா கெட்டிக்காரங்க, ஆனால் பாசத்தில் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம கூரானும், யார் நீயா, நேற்று எங்கே பெட்ஷீட்டை விட்டு அங்கே போய் இல்லை படுத்திருந்த அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நான் தாடான்னு ரெண்டு பேரும் உடனே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார் பலசாலின்னு பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லூராங் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டான். அப்புறம் நம்ம கூரானுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு போய் பார்த்தா அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு குட் நியூஸ், இந்த இடத்துல ஃப்ளூ ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரமாக ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டைரக்டர் தான் இங்கே இன்னொரு வாரம் இருக்க சொல்கிறாங்க, அப்பா தான் பையன் என்ன பண்ணுவான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அதையே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கூரானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இருந்துகிட்டே வாங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், பாட்டி நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூராங் வரான். இன்னும் பனியில் நின்று இன்னும் உனக்கு கோல்டு அதிகமாகணுமா அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூரான் சொல்கிறான், இந்த உலகத்துக்கு எப்போ ஹீரோஸ் தேவைப்படுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கூரான் ஃபீல் பண்ணுறா, நம்ம லூராங்க்கு தெரிஞ்சிருச்சு. சரி நீ ஃபீல் பண்ணாத, இந்தா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்தது அந்த ஹெட்செட் அவன் கொடுத்துட்டு, இதை நீ கேளு, உனக்கு பெஸ்ட்டு மெடிசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஏடா கொடுத்துட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். உடனே அவன் சிரிப்பு போயிடுச்சு. ஐயோ ஃபேங் கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஃபேங் கொரட்டு விட்டுட்டு இருக்கான்.
நம்ம சைஸே அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஜியாவும் ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பசங்க எல்லாருமே அவங்க கூட இருக்கிறத ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்து எல்லாம் அனுப்பியிருக்காங்க. பசங்க நீங்க ஒண்ணா இருந்தா எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களாங்கிற மாதிரி நம்ம ஜாங்ஜியா பேசிட்டு இருக்கா. அப்ப இங்க எல்லாம் பெட்ஷீட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சைஸே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாம இருக்கிறதே நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ராங் எனக்காக வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம லூராங்கிட்ட இருந்து கால் வருது, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி. இதோ தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம லூராங் கீழே நின்று பார்த்துட்டே இருப்பான் லைட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு. லைட் ஆஃப் பண்ணதும் லூராங்கும் கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.